இந்த பிளாக் மேஜிக் அப்படின்றது வந்து யாரெல்லாம் ஈஸியாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க சார்? பொதுவாகவே ராகுவோட நட்சத்திரத்தில் ஒன்று திருவாதிரை, சதயம், சுவாதி, இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தரோட ஹாரோஸ்கோப்பில் அதிகமான கிரகங்கள் போய் உட்காந்துருக்கு அப்படின்னா இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கீழே என்ன இருக்குங்கிறத பார்க்காம நடந்து வருவாங்க. எப்பயுமே பைரவர் கோயிலுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். அங்கே பூசணிக்கால தீபம் போடுவாங்க, பாவக்கால தீபம் போடுவாங்க, பார்த்து நடக்கணும். அந்த தீபத்தை தாண்டி போயிடக்கூடாது. சில பேருக்கு பைரவர் கோயில் போயிட்டு வந்தாலே உடம்பு சரியில்லாமல் போகும். சூனியம் வைக்கிறது அப்படின்னா அவர் ஒன்றுமே செயல்பட விடாமல் போட்டு அப்படியே லாக் பண்ணுறதுக்கு பேர் தான் சூனியம். தன் நிலையில் அவனை சிந்திக்க விடாமல் பண்ணுறதுக்கு பேர் சூனியம். அந்த சூனியம் வெளியில் இருக்கிறவங்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கு அவனே வச்சுக்கலாம். சத்ரு சம்ஹார பூஜை ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு கொடுக்கும். சரி, இது எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி நமக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க, ஒரு பிளாக் மேஜிக்கை நமக்கு வந்து ஏவி விட்டுருக்காங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்கள் வீட்டில் தீபம் ஒழுங்காக எரியாது, உங்கள் வீட்டுக்கு யாரும் சாப்பிட வர மாட்டாங்க. மண்டைக்காடு பகவதி, சோட்டானிக்கரை பகவதி, புளியங்காவு பகவதி, இங்கெல்லாம் என்னென்னா நீங்கள் போய் நின்னீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே பேட் எனர்ஜி இருக்குது, இல்லை இந்த மாதிரி பிளாக் மேஜிக் இருக்குன்னா அது ஏதாவது ஒரு ரூபத்தில் கக்க வச்சிரும். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சரி, இதுக்கு முந்தைய பதிவுகளில் நம்ம வந்து கந்திஷ்டி பற்றி பார்த்துருந்தோம் சார், தெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படின்றத பற்றிலாம் பார்த்துருந்தோம் சார். அதை தொடர்ந்து வந்து பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வந்து பிரயோகப்படுத்தியிருந்தோம். ஆனால் பெருசாக அதை பற்றி நம்ம பேசல சார். இந்த பிளாக் மேஜிக் அப்படின்றது வந்து யாரெல்லாம் ஈஸியாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க சார்? அவங்களுக்கு வைக்கலனா கூட வாலண்டியராக அவங்க போய் அதை மிதித்து வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கையோடு கூட்டிகிட்டு வரவே சில பேர் இருப்பாங்க சார். அப்படி யாரெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க சார் ஈஸியாக? பொதுவாகவே ராகுவோட நட்சத்திரத்தில் மொத்தம் ராகுவோட 3 நட்சத்திரம் இருக்குது. ஒன்று திருவாதிரை, சதயம், சுவாதி. இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தரோட ஹாரோஸ்கோப்பில் அதிகமான கிரகங்கள் போய் உட்காந்துருக்கு அப்படின்னா இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கீழே என்ன இருக்குங்கிறத பார்க்காம நடந்து வருவாங்க. ஒரு தெருவில், கடத்தெருவில் நடக்கிறாங்க, ரோட்டில் போகிறாங்க வராங்கன்னா இவங்க காலில் தான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் தட்டுப்படும். மிதிச்சுட்டு அது என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க, அப்படியே நேராக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்து நடக்கிறது நல்லது. முதல்ல இவங்க தான் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிப்பாங்க. ஒன்று, ஆன்மா பலம், உள்ளே இருக்கிற ஆன்மா பலம் இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க இல்லை எது பண்ணுறாங்கன்னா இவங்க தான் ஆழமாக ஈல்ட் ஆயிடுவாங்க. அவங்க பண்ணுறவங்களுக்கு இவங்க துணை போயிடுவாங்க. அந்த ஆறா ஈஸியாக துணை போயிடும். சில பேர் பிளாக் மேஜிக் எப்படி பண்ணுறாங்கன்னு போய் பார்த்ததுக்கே இவங்களுக்கு அது ஒட்டிக்கும், அந்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ அப்படி போய் வாங்கிட்டு வந்தவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் பிளாக் மேஜிக்கை எடுக்கிற இடம் இருக்கும் இல்லையா, அதாவது சில கோவில்களில் போய் தீபம் போடுவாங்க. சில கடுமையாக, அதாவது ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு போய் தீபம் போடுவாங்க. ஒரு பிரத்யங்கரா, ஒரு சூழினி, ஒரு பைரவர், இந்த மாதிரி கோயில்களுக்கு போய் தீபம் போடும்போது மற்றவங்க தீபம் போட்டிருப்பாங்க. எப்பயுமே பைரவர் கோயிலுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். நம்ம ஜாக்கிரதையாக போகணும். எப்படி ஜாக்கிரதையாக போகணுன்னா அங்கே பூசணிக்கால தீபம் போடுவாங்க, பாவக்கால தீபம் போடுவாங்க, தேங்காயை கவுத்தி போட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்துலேயும் கவுத்தி போட்டு தீபம் போடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்து நடக்கணும். கீழே அந்த இப்போ அஷ்டமி திதியெல்லாம் ஏகப்பட்ட தீபங்கள் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்படின்னா அந்த தீபத்தை தாண்டி போயிடக்கூடாது. சில பேருக்கு பைரவர் கோயில் போயிட்டு வந்தாலே உடம்பு சரியில்லாமல் போகும். இவங்க படுத்த படுக்கையாக படுத்து கிடப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு வலிப்பு வரும், சில பேருக்கு வாதம் வரும். மேக்சிமம் போயிட்டு வந்தவங்க நிறைய பேருக்கு வாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த ஒரு தீபத்தை தாண்டிட்டு போகிறதுனால இவ்வளோ பிரச்சனை வருமா சார்? ஏன்னா அவங்க ஒரு பரிகாரத்துக்கு தீபம் போட்டிருக்காங்கல்ல. ஏன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கர்மாவை தீக்கிறதுக்கு பரிகாரமாக ஒரு தீபம் போட்டிருக்காங்க. அந்த தீபத்தை என்னமோ நடக்கிறதுக்கு இடமே இல்லாத மாதிரி சில பேர் தீபத்தை தாண்டி போவாங்க. தாண்டி போயிட்டாருனாங்களே சில பேர் சொல்லுவாங்க, நான் கோயில் போயிட்டு வந்தேன் எனக்கு வாதம் வந்துருச்சுன்னுவாங்க. குறிப்பாக பைரவர் கோயிலுக்கு இதுதான் ரீசன். அந்த நெகட்டிவ் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் இவங்க. ஸோ யாருக்கு இது ஈஸியாக பாதிக்கும் அப்படின்னா சூரியன் பலம் இல்லை, அந்த இடத்துல இவங்களுக்கு வந்து ஆன்மா பலம் இல்லை அப்படின்னா ஈஸியாக ஒரு பிரச்சனையை வீட்டுக்கு தாராளமாக இவங்களே போய் இன்வைட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது இந்த விஷயத்தில். கண்டிப்பாக சார். இப்போ வந்து பிளாக் மேஜிக் அப்படின்றது வந்து இன்னும் இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதே பதிவுக்கு கீழே இன்னொருத்தர் போட்டிருந்தார் சார், பட்டுக்கோட்டையில் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நேரடியாக போய் நான் அனுபவப்பட்டேன் அப்படின்ற மாதிரி. ஒருத்தர் வந்து கூப்பிட்டாரு, உள்ளே போனார், ஆனால் வெளியில் வரும்போது அவரே இல்லை,
அவர் வந்து எங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லை, ஆனால் அவர் பேசுனது கேட்டுச்சு, அந்த மாதிரி அவர் மறைஞ்சிட்டாரு, அந்த மாதிரி பிளாக் மேஜிக்லாம் எங்களுக்கு பண்ணாரு அப்படின்ற மாதிரி. உண்மையிலே அந்த மாதிரி வைக்கக்கூடிய ஆட்கள் இன்றைக்கும் இருக்காங்களா? வச்சுட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? எப்பயுமே நெருப்பு சுடுன்னு சொன்னால் தெரியாது. அது போய் கையை கொண்டு போய் உள்ளே வச்சு பார்க்கும்போது தான், ஓ நெருப்பு சுடும் போல இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும். இது வந்து இயற்கை குணம். இது வந்து மனித குணத்துக்கே ஒரு இயற்கையான ஒரு விஷயம். நம்ம சில பேருக்கு தான் வந்து சொந்தமாக அவங்களுக்கே திங்க் பண்ணி ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்கும். சில பேர் அந்த பட்டறிவுன்னு சொல்லுவாங்க. அவங்க போய் விழுந்து பார்த்ததுக்கப்புறம் ஐயோ இது தவறு அப்படின்னு. சில பேருக்கு சொல்லறிவு இருக்கும். அடுத்தவங்க சொல்லும் போதே கேட்டுப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு சில பேருக்கு அவங்களுக்கு அந்த அனுபவம் வரல, அவ்வளோதானே தவிர. இதில் நிறைய அனுபவப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பிளாக் மேஜிக்குங்கிறது என்ன அப்படின்னா, இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஏவல்னு ஒன்று இருக்குது, செய்வினைன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒருத்தர் மேலே ஒரு விஷயத்தை ஏவி விடுறதுக்கு பேர் ஏவல். ஒரு ஜின்னையோ இல்லை ஒரு குட்டிச்சாத்தானையோ ஏவி விடுறதுக்கு பேர் ஏவல். இல்லை ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் குழப்பி ஒருத்தருக்கு சூனியம் வைக்கிறது அப்படின்னா, அவர் ஒன்றுமே செயல்பட விடாமல் போட்டு அப்படியே லாக் பண்ணுறதுக்கு பேர் தான் சூனியம். அதாவது தன் நிலையில் அவனை சிந்திக்க விடாமல் பண்ணுறதுக்கு பேர் சூனியம். அந்த சூனியம் வெளியில் இருக்கிறவங்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கு அவனே வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இதில் நிறைய கேட்டகரி இருக்குது. அப்போது ஒருத்தர் இந்த மாதிரி நமக்கு எதிராக இருக்கிறவங்க நமக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்ரு சம்ஹார பூஜை ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் நம்ம கொடுக்கும். சரி, இது எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி நமக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க, ஒரு பிளாக் மேஜிக்கை நமக்கு வந்து ஏவி விட்டுருக்காங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு அப்படி ஒரு நினைவு வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோமே, அந்த மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு, எதை போய் தொட்டாலும் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு காமிச்சு கொடுத்துரும். ஒன்றும் இல்லை, நீங்கள் நினச்சி வச்சுருக்கிற எல்லா ஈவெண்ட்டும் தள்ளி போவோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கவே நடக்காது. அப்படி நடந்துருச்சு அப்படின்னா, இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணர ஆரம்பிக்கலாம். உங்கள் வீட்டில் தீபம் ஒழுங்காக எரியாது. உங்கள் வீட்டுக்கு யாரும் சாப்பிட வர மாட்டாங்க. இதிலே கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா, கொஞ்சம் யோக நிலையில் நல்லா இருக்கிறவங்க யாருமே வீட்டுக்கு சாப்பிட வர மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தீங்கன்னாலும் வரமாட்டாங்க. ஒரு ஐயர்மாரோ ஒரு குருமாரோ யாருமே வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட வர மாட்டாங்க. நல்ல தியானம் பண்ணுறவங்க யாருமே உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டாங்க. இதுதான் பிளாக் மேஜிக் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான அறிகுறி. உங்கள் வீட்டில் தீபம் சரியாக எரியாது, அடிக்கடி ஆஃப் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி காமிச்சிக்கிட்டே இருக்கும். சரி, இதை எப்படி நல்லா போய்ட்டு உறுதி பண்ணிக்கலாம் அப்படின்னா, சில தெய்வங்கள் இதுக்குன்னே இருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிரத்யங்கரா, சரபேஸ்வரர், சூலினி, இந்த மாதிரி தெய்வத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது உங்களுக்கு பிளாக் மேஜிக் இருந்தால் காமிச்சு கொடுத்துரும். உங்கள் உடம்பு என்னமோ பண்ணும். நான் நல்ல கண் கூட பார்த்துருக்கேன். சரபேஸ்வரர் ஆலயத்துக்கு இல்லை சரபேஸ்வரர் கோயிலுக்கு போய் நிற்கும் போது ஒருத்தரோட உடம்புல பிளாக் மேஜிக் இருக்குது அப்படின்னா கீழே அப்படியே கட்டி கீழே உருண்டுறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அப்படியே கீழே போட்டு உருளுவாங்க. அவங்களால அந்த பேட் எனர்ஜி அந்த தெய்வத்தோட வடிவத்துக்கு முன்னாடி போய் நின்னா தாங்காது. அவங்க உடம்புல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா கீழே போட்டு உருளுவாங்க. இப்படியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நேரடியாகவே. இதுக்கு சில பகவதி கோயில்கள் நிறைய கேரளத்தில் நிறைய கோயில்கள் இருக்குது. மண்டைக்காடு பகவதி, சோட்டானிக்கரை பகவதி, புளியங்காவு பகவதி. இங்கெல்லாம் என்னென்னா, நீங்கள் போய் நின்னீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே பேட் எனர்ஜி இருக்குது, இல்லை இந்த மாதிரி பிளாக் மேஜிக் இருக்குன்னா அது ஏதாவது ஒரு ரூபத்தில் கக்க வச்சிடும். உங்கள் உடம்புலேருந்து வெளியில் வரதுக்கான வேலைகளை பார்த்துரும். ஸோ இதெல்லாம் என்னென்னா, இதுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட க்ஷேத்திரங்கள். இந்த விஷயத்தை ஜீரோ பண்ணுறதுக்கோ இல்லை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான க்ஷேத்திரம். இங்கே போய் நின்று உண்மையிலேயே உங்களுக்கு இருக்கா, இங்கே போய் நின்னீங்கன்னா காமிச்சு கொடுத்துரும். அங்கே போய் நின்று ஒன்றுமே இல்லை கம்முன்னு இருக்குன்னா நீங்கள் தீவிரமாக நம்பலாம் உங்கள் உடம்புல எந்த பிளாக் மேஜிக்கும் இல்லை. அப்போ இந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் உங்களை வர விடாது. ஸ்ட்ராங்காக இருக்குது பிளாக் மேஜிக்னா உங்களை வர விடாது. கோவிலுக்கு வந்து எடுக்க விடாது. தட் இஸ் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான வழியை காட்டாது. இல்லையா, இந்த கோயிலுக்கு வர விட்டுருச்சு அப்படின்னா அங்கே போய் நின்று நல்ல ஃப்ரீயாக நீங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டிங்கனாலே உங்கள் உடம்புல பிளாக் மேஜிக் இல்லைன்னு அர்த்தம். அங்கே போய் நிற்கும் போது உடம்பு என்னென்னமோ பண்ணுது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் உடம்புல பிளாக் மேஜிக் இருக்குங்கிறத நீங்கள் நம்பலாம். அப்படி ஒரு பெண்மணி திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து பார்க்க வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் என் லைஃபோட பெரும்பகுதி என் கூட இருக்க பங்காளிங்க, மற்றவங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸே மாற்றி என் மேலே பிளாக் மேஜிக் பண்ணி என்னை ஒரு வழி பண்ணிட்டாங்கன்றாங்க. இப்போ கூட எனக்கு வந்து என்னமோ இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனால் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு என்னால் ஒன்றுமே யூகிக்க முடியல. எல்லாம் சுற்றி என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான், அவங்கள தான் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் பிரச்சனத்தில் அப்படின்னப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆமாம் இருக்கிறது உண்மை தான். உங்கள் வீட்டுக்குள்ளேயே இந்த மூலையில் இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு போய் செக் பண்ணி பாருங்கன்னா ஒரு சின்ன ஒரு கவர் மாதிரி கட்டி அது உள்ள முட்டை என்னென்னமோ போட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. இது எப்படா இந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு அவங்களுக்கே புரியல. நான் பிரச்சனத்தில் பார்த்து சொன்னதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஆமாம் ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது, என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் கையிலேயே கொடுத்து இது வீட்டுக்கு ரொம்ப நல்லது, கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வைங்கன்னு சொல்லி கொடுத்து விட்ருக்காங்க. கொண்டு வந்து வச்சிருக்காரு, மறந்துட்டாரு சொல்கிறதுக்கு.
இப்படி தான் நடக்கும் அந்த பிளாக் மேஜிக். உங்களை அறியாமலே உங்கள் கூட இருக்கிறவங்கள வச்சு அந்த வேலையை செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப இதில் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான் வைங்களேன். இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதை நம்ம பார்க்கும்போதே அது ஒரு அமோனசியமாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு வீட்டுக்குள்ளே. அது ஒரு பீரோவுக்கு பின்னாடி ஒரு இடத்துல ஒரு மறைவான இடத்துல சூரிய வெளிச்சம் போகாத ஒரு இடத்துக்குள்ளே அது மறைஞ்சு போயிருக்கு. அதை பிரச்சனத்தில் பார்த்து சொன்னோன்னே அதை எடுத்து வெளியில் வீசிட்டாங்க. அப்புறம் சொன்ன அதை எப்படி எடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஃப்ரீயாக அவங்க என்ன சொல்கிறாங்க, இதே வேலையாக இருக்காங்க, ரிப்பீட்டடாக எனக்கு வந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த தாக்கத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதில் உண்மையிலே பயங்கரமாக பாதிப்பு அடைகிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும். வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் ஒரிஜினலா அப்படின்னு நமக்கு தோணாது. நிச்சயமாக எல்லாருக்கும் நம்ம பலமாக இல்லை அப்படின்னா நம்மளை தாக்கிடும். நம்ம பலமாக இருந்துட்டோம்னா நம்மக்கிட்ட வரத்துக்கு கொஞ்சம் பயப்படும். நம்ம பலமாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்மளை என்னன்னு கேள்வி கேட்டுட்டு போயிடும். கண்டிப்பாக. ஸோ பிளாக் மேஜிக் பவர் அதிகம் தான். ஓகே சார், பிளாக் மேஜிக் அப்படின்றது ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்க்கு நடுவில் இருக்குது. நம்மளை வந்து தற்காத்துக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.